வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 23 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தேர்தல் பணியில் இருக்கிற காரணத்தினாலே அதிகாலை 3 மணிக்கு பதிவு செய்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கிழக்கு காற்று தொடர்ந்து உயரழுத்த பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி பயணிப்பது தொடர்கிறது. தென்கிழக்கு தெற்கு திசை காற்று இலங்கையில் நுழைகிறது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் லேசாக நுழைகிறது. இலங்கையில் நேற்றைக்கு இடி மின்னலுடன் கனமழை பொழிந்திருக்கிறது. கல்முனை தொடங்கி உள்ளே புத்தளம் மற்றும் அதாவது மத்திய இலங்கை பகுதி அனுராதபுரம் புத்தளம் வரைக்கும் கூட, புத்தளத்து கூட பெரிதா இல்லைன்னா கூட உள்ளே கண்டி அனுராதபுரம்லாம் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு கொடுத்தது. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேகமூட்டமும் லேசான மழை ஆங்காங்கே காணப்பட்டது. டெல்டாவின் தெற்கு கரையில அலையாத்தி காட்டு பகுதி மற்றும் கடற்பகுதியில மழை காணப்பட்டது. டெல்டாவில் புழுக்கத்துடன் கூடிய வானிலை மற்றும் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு வானிலை மட்டும் கொடுத்தது. இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை பொழுது அதாவது காலை பொழுது விடிந்த பிறகு ஒரு 12 மணி நண்பகல் வரைக்கும் கருமேகம் சூழும். குறிப்பாக தெற்கு டெல்டா வேதாரண்யம், முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், பேராவூரணி மற்றும் தென்கடலோரம் மணமேல்குடி, தொண்டி, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி வரைக்குள்ள கடலோர பகுதிகளில் மேகம் சூழ்ந்து மிரட்டல் வானிலை காணப்படும். தொடர்ந்து இது மிரட்டி கொண்டிருக்கும் தவிர பெரிதாக மழை இருக்காது. ஆனால் லேசான மழை, மிதமான மழை ஒரு சில இடங்களில் இருக்கும். தென்கடலோரம் மற்றும் டெல்டாவின் தெற்கு ஓரத்தில் நனைக்கும் மழைக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு, ஒதுக்கி குறைந்த பரப்பில். ஆனால் மிரட்டல் மற்றும் மேகமூட்ட வானிலை மதியம் வரைக்கும் இருக்கும். ஆனால் பெரிதாக மழை தந்திராது. வியர்வையும் கொஞ்சம் குளிர்ந்த அப்பப்போ கொஞ்சம் குளிர்ந்த சிச்சுவேஷன்லையும் தெற்கு திசை காற்று மதியத்திற்கு மேலே வீசும். வடக்கு பார்த்த ஒரு கட்டிடமாக இருந்தால் பெரிதாக தெரியாது. தெற்கு பகுதியில் தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று வரும். மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த வெப்பம் உயர்வு என்பது உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே, ஆனால் சற்று குறைந்திருந்தாலும் 1 டிகிரி தான் குறைஞ்சிருக்கும். அதாவது 105 வரைக்கும் போனது 103, 102 என்பது என்று தொடரும். படிப்படியாக மேற்கே குறையும். படிப்படியாக இன்றைக்கே திடீர்னு குறைஞ்சிடாது. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது அப்படியே எங்கே கூடும்னா மத்திய பகுதி, அதாவது பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் உள்ள மத்திய பகுதி, பாளையங்கோட்டை, கோவில்பட்டி மற்றும் அப்படியே மதுரை, திருச்சி, சேலம், கரூர், நாமக்கல், ராசிபுரம், அப்படியே திருப்பதி வரைக்கும், அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தோட சமவெளி பகுதி, கிழக்கு பகுதி மற்றும் வேலூர், திருத்தணி இது வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் இனிமேல் படிப்படியாக உயரும். மேற்கு மாவட்டங்களில் படிப்படியாக மழை தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கு. இனிமேல் வரக்கூடிய நாட்களில், இன்றைக்கு மாலை இரவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை ஆங்காங்கே இடிமழை பொழிவு மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே கொடுக்கும். பரவலாக அல்ல. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தேனி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு ஓரம் மற்றும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி, இங்கெல்லாம் ஆங்காங்கே ஒரு குறைந்த பரப்பில் மழை தொடங்கும். படிப்படியாக 25, 26க்கு மேலே மேற்கு மாவட்டங்கள்லையும், பிறகு படிப்படியாக 27, 28, 29 கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக பகுதி, மைசூர், பெங்களூர்லாம், ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நாட்களிலே படிப்படியாக மழை பரப்பில் கூடும். ஆனால் கொட்டி தீர்த்து கனமழை பொழிவையோ பெரிய அளவில் பாதிக்கும் மழை பொழிவெல்லாம் கொடுக்காது. எல்லோருக்கும் பெய்திராது. ஒதுக்கி இருக்கும். இப்போ மாவட்டம் இத்தனை மாவட்டம் அறிவிச்சிருக்கோம்னா அத்தனை மாவட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் பெய்திராது. ஆனால் இதுவரை தொடங்காத மழை, வெயில் மட்டும் கொடுத்து வந்த வானிலை என்பது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மழை வானிலை அமையும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு தெற்கு டெல்டா, தென் கடலோரம், மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா, நாளையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மேற்கு மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உடனடியாக
உள்ளே வந்துடாது. 26, 27, 28, 29, 30 தேதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்லையும் டெல்டாவின் உள்பகுதிகளில் ஒரு இடங்கள் மிரட்டலும் காணப்பட்டு கொண்டிருக்குமே தவிர பெரிதாக மழை இருக்காது. ஆனால் மழை இருக்கும், ஓரிரு இடங்களில் தான் இருக்கும். எங்கே பெய்யும் எங்கே ஒதுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மேகமூட்டமும் குழப்பமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். தெற்கு திசையிலிருந்து வலிமையான காற்றுனா ஒரு தென்றல் காற்று, குளிர்ந்த காற்று மாலை நேரத்தில் தெற்கு திசையிலிருந்து வீசும். காலை மேகமூட்டம், மதியம் புழுக்கம் மேகமூட்டம், மாலை குளிர்ந்த காற்று, இதமான காற்று தெற்கு திசையிலிருந்து தென் கடலோரம் மற்றும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் வீசும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மயில், நம்முடைய குரலை கேட்டு மயில் கிளம்பி விட்டது. அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாத முதல் வாரத்தில் கர்நாடக எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள், வட கடலோரம் அல்ல, வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழை படிப்படியாக பரவலாகும். அப்பையும் ஒதுக்கிட்டு தான் இருக்கும். சில இடங்களில் கடைசி வரை கூட ஒதுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது கோடை மழை, வலுவான நிகழ்வு ஏதும் மழை தரல. தெற்கு தென்கிழக்கு அப்படியே தென்கிழக்கு திசை, பிறகு தெற்கு திசை, பிறகு தென் மேற்கு திசை காற்று, அதாவது சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து முதல்ல காற்று வரும். அதாவது இந்த குளிர்ந்த கடல் நீராவி காற்று அடுத்தபடியாக தெற்கு திசையிலிருந்து வரும். படிப்படியாக மே மாதம் 5, 6, 7 தேதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு மற்றும் கேரளா வழியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் காரணமாக, எம்ஜேஓ அமைப்பின் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய நீராவி காற்று கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தரும். ஆனாலும் அனைவருக்கும் தராது. முதல்ல இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மழைன்னு சொன்னீங்களே எங்களுக்கு பெய்யலைன்னு சொல்லுவீங்க. எல்லோருக்கும் பெய்யாது. ஆனால் மழை வானிலை இருக்கும், ஒதுக்கிட்டே இருக்கும். எல்லோருக்கும் மழை உண்டு. அது நிகழ்வு வரும் பொழுது, அது எப்படின்னா முதல் வாரத்தின் இறுதி, 2வது வாரத்தின் முன்பகுதியில் நிகழ்வு உருவாகிறது. வங்கக்கடலையும் முதல் வாரத்தின் இறுதி 2வது வாரத்தில் 15ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு முன்னாடி வங்கக்கடலையும் நிகழ்வு உருவாகுது. ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி வந்து விலகுமா அல்லது அப்பால் போகுமாங்கிறது ஆய்வில் இருக்கு. ஆனால் வலுவான நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகலாம். ஆனால் அது நெருங்கி வருமா அப்பால் போகுமான்னு அது ஆய்வில் இருக்கு. ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடலோரம், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் மே மாதத்தில் முதல் மற்றும் 2வது வாரத்தின் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் மழைப்பொழிவை தருவதற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த அறிக்கையில் மழை பெய்துவிடும் என்ற முழு நம்பிக்கை வைத்தால் ஏமாற்றம் கிடைக்கும். ஆனால் மழை வானிலை மாறி இருக்கும், ஆங்காங்கே பெய்யும் என்ற உங்களுக்கு இந்த வானிலையோட உண்மைத்தன்மை புரியும். நான் இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்னா, மழை பெய்யும்னு நினைச்சிட்டு இருந்துட்டு உங்களுக்கு மழை பெய்யலைன்னா உங்களுடைய கோபத்தை என்னிடம் காட்டுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளின் பாதிப்பின் காரணமாகத்தான் இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன். புரியுதுங்களா? நன்மைக்காக உங்களுக்காக இரவு முன்கூட்டியே எழுந்து அறிக்கை சமர்ப்பிக்கும் பொழுது, எந்தவித பிரதிபலன் பலனும் வழங்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஊக்கமளிக்கும் வகையில் இருந்தால் ஓரளவிற்கு தெளிவாக கொடுக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் ஏற்பட்ட துன்பங்களின் காரணமாக இப்படி ஒதுக்கி பெய்யும், உங்களுக்கு ஒதுக்கலாம் என்கின்ற முன் எச்சரிக்கையுடன் தான் இந்த அறிக்கையை நான் வழங்குகிறேன். ஆனால் படிப்படியாக மழை வானிலை தொடங்கும். ஒதுக்குதல் இருக்கும், கண்டிப்பாக ஒதுக்குதல் இருக்கும். மழைப்பொழிவு பரப்பில் குறைந்து இருக்கும். தினசரி வரக்கூடிய நாட்களில் இருந்தாலும் மாத இறுதி நாட்களில் பரப்பில் கூடும். அடுத்த மாதம் முதல் வாரத்தின் முற்பகுதியை விட 2ஆம் தேதி 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி 5ஆம் தேதி படிப்படியாக பரப்பில் கூடும். 2வது வாரத்தில் நல்ல மழை காத்திருக்கு. ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும். நன்றி.